இந்த வீடியோவில் பிரவிஷ்கா நியூ புக் இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்கலாம். நியூ புக்கு வாங்கிட்டு வந்தேன். சரி எப்படி இருக்குது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கலான்ட்டு. பிரவிஷ்கா புக்கு இப்படி தான் இருக்குது நியூ புக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்தியா கொடுத்துருக்காங்க. ஆதுனிக் பத்தியா, ஆதுனிக்னா மாடர்ன். ஆதுனிக் பத்தியான்றது மைதிலி ஷரங்குப்து, நிராலா தின்கர், சுமித்ரா நந்த் பந்த் அவங்களாம் இருக்காங்களா, மக்கன்லால் சதுர்வேதி, அந்த மாதிரி மாடர்ன் போயட் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உருது பத்தியான்றது உருதில் ஹிந்தி சம்மந்தமாக போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின தொகுப்பு. அடுத்தது பிராச்சீன் பத்தியா அப்படின்றது ஓல்டன் போயிட்டு இருப்பாங்களே அவங்கள பற்றி ஒரு பேசேஜ், அதை பற்றி ஒரு லெசன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து அவங்க புக் பேக்கே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 2 வாக்கியம் दो वाक्यों में लिखिएன்னு சொல்லிட்டு 2 லைன்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. கவி பரீட்சை கொடுத்துருக்காங்க. கவிதாக்கா சாராங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே புக் பேக்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒவ்வொரு லெசன் புக் பேக்லேயும் இது இருக்குது. அடுத்தது வந்து இஆர்சி பாருங்கள். இஆர்சி வந்து லெசன் பின்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒன்று ஒன்றா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து எக்ஸாமுக்கு இல்லை, இப்போ வர எக்ஸாமுக்கு பிப்ரவரி எக்ஸாமுக்கு தான் வரும். நான் இப்போ வந்து ரிவ்யூ தான் போடுறேன். நீங்கள் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து உருது பற்றியை கொடுத்துருக்காங்க. உருது போயிட்டு யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கொஷின் ஆன்சர் பின்னாடியே கொடுத்துட்டாங்க. கவிதாக்கா சாராங்ஸ் கொடுத்துருக்காங்க. இஆர்சி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்யம் வரும் இல்லையா, அது மாதிரி இஆர்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தூசரா பாக் வந்து கத்தியை கொடுத்துருக்காங்க. கத்தியா அப்படின்னா ப்ரோஸ் பாருங்கள். இதுலேயே லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பச்சைன்னு எல்லாமே வந்து லெசன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனும் ஒரு வீடியோவை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லெசன் பின்னாடியே வந்து எல்லாமே கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், ஸ்மால் கொஷின் ஆன்சரு, அப்புறம் பிக் கொஷின்னு, அப்புறமா வந்து சாராங்ஸு, இஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் கொடுத்துருக்காங்க. 4 டைப்பில் கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்யம்லாம் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். क्वेश्चन पेपर पाருங்க. फर्स्ट वन பாருங்க. किन 5 प्रश्नों का उत्तर एक या दो वाक्यों में लिखिए. அதாவது 5 கொஷின் ஆன்சருக்கு ஒரு வார்த்தைகளை விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஏக கவி, ஒரு போயட்டை பற்றியும். நெக்ஸ்ட்டு கவிதா, ஒரு போயமை பற்றியும் சாராங்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாருங்கள், இஆர்சி சொல்லியிருக்காங்க. இஆர்சி. நெக்ஸ்ட்டு வந்து தோ எழுத சொல்லியிருக்காங்க. தோ உருதுலேருந்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்யம். தோஹே வந்து கொடுத்துருக்காங்க 2. ப்ரோஸ்லேருந்து ஸ்மால் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் வந்து பிக் கொஷின் வந்து 3 எழுத சொல்லியிருக்காங்க. 15 மார்க்ஸுக்கு 3 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாட்டு சாராங்ஸ்னால் ஒரே ஒரு எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. 3 வந்து இஆர்சி எழுத சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கிய விஜயம் இருக்கு இல்லையா, இஆர்சி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக்கு பாருங்கள். இது வந்து செகண்ட் புக்கு, பாடே புஸ்தக் 2 பிரவிஷ்கா. அது இப்படி தான் இருக்குது அவுட்லைனு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. 5 ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. ஏகாங்கியிலேருந்து கொஷின் பண்ணுறாங்க. ஏகாங்கி கொடுத்துருக்காங்க 5. ஒவ்வொன்றா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். கொஷின் பேக்லேயே வந்து அவங்க லெசனோட பேக்லேயே வந்து கொஷின் ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. தோ வாக்கியமே 2 லைன்ஸில். அப்புறம் சரித்திர சின்ன கேரக்டர்ஸு, அப்புறம் வந்து டிப்பனி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிப்பனி கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. பேக்லேயே இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம படிக்கலாம். ராம் டிப்பனி. அடுத்தது இஆர்சியும் அதிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று தூசரா பாக் வந்து சத்யகாஸ்வர்னா காந்திஜியோடது, அவருடைய சுயசரிதை இருக்கு இல்லையா, அதை பற்றி அவரோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றியே ஒரு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம கொஷின் பண்ணியிருக்காங்க. அதை எழுதணும். பாப்பா, அவங்க அப்பா அம்மா, அவரோட மேரேஜ், அவரோட திருப்புமுனை அப்படின்னு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும். டிப்பனி வரும், சாராங்ஸ் வரும். டிப்பனி அண்ட் சாராங்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
பிரவிஷ்கா பாட புஸ்தக் 2ல் அதே புக்கில் தீஸ்ரா தேர்ட் பார்ட் பாருங்கள். தேர்ட் பார்ட் வந்து இலக்கணம், அதாவது வியாக்கரண். இது டோட்டலாக 20 டாபிக்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் கொஷின் ஆன்சர் வந்து அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதே வந்து இதுவும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கொஷின் பேப்பர் பாருங்கள். பேப்பர் 2ஓட கொஷின் பேப்பரு, நியூ சிலபஸ்ஸு, 5 பிரசன்னம், அதாவது 5 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்க. 2 வாக்கியம் 2 வாக்கியம் 2 வரியில் எழுத சொல்லியிருக்காங்க ஏகாங்கிலேருந்து. அப்புறம் டிப்பனி எழுத சொல்லியிருக்காங்க. சரித்திர கேரக்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஆர்சி. அப்புறம் டிப்பனி எழுத சொல்லியிருக்காங்க காந்திஜிலேருந்து டிப்பனி சாராங்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கிராமர் தான். கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய மார்க்ஸு கிராமரில் படித்தா தான் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி கிராமரில் வந்து நிறைய கொஷின் ஆன்சரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கிராமர்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஆவேதன் பத்திர அப்ளிகேஷன் லெட்ரு. இது ஃபில் பண்ணுறது ஒரு வீடியோ தனியாக பார்க்கலாம். இது இந்த புக்கில் தான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் இப்படி வருது புதுசாக. நெக்ஸ்ட் புக்கு பிரவிஷ்கா பாட புஸ்தக் 3 பார்க்கலாம். 3ல் பாருங்கள். இது பேப்பர் 3. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாட புக்கு வந்து இதுலேயே முடியல, இன்னும் வந்து 50 மார்க்ஸ் தான் இது வருது. மீதி இருக்கிறது வந்து உங்களோட லாங்குவேஜ் புக்கில், அதாவது நீங்கள் தமிழ் எடுத்தால் தமிழோ இல்லை ஈஸி லாங்குவேஜ் எடுத்தால் ஈஸி லாங்குவேஜ் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பிரவிஷ்கா பாட புஸ்தக் விஷய சூச்சி பாருங்கள். நிபந்த் ஜென்ரல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. 12 இருக்குது. அப்புறம் பத்திரலிக்கி, அதாவது லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ரோம் லெட்டர் பாருங்கள். பிரயோஜன் மூலக் ஹிந்தி, சம்ஸ்கிருத். 4th வந்து சம்ஸ்கிருத்கரன், 5th வந்து அனுவாத் அபியாசம் டிரான்ஸ்லேஷன் அப்படிலாம் இருக்குது. இதில் வந்து எஸ்ஏ அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஏ வந்து நம்ம எழுதணும். ஒரு இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஜ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்கு, பத்ர லேக்கன். ஒரு லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து பிரயோஜக் மூலம் இருக்குங்களே அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. பேங்க்லேருந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு பேங்க் செல்லானோ எல்லாமே அது ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேங்க்லேருந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து செல்லானு அமௌண்ட் எடுக்கிறது எப்படி எல்லாமே வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸஸ், டெய்லி நடைமுறை லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயில்வே ஃபார்மு. இது வந்து பயோடேட்டா, நம்ம பயோடேட்டா ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சங்க்ஷிப்த் கரன் ஷார்ட் நோட்ஸு. அடுத்தது அனுவாத் அபியாஸ் டிரான்ஸ்லேஷன். இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறது வந்து 50 மார்க்ஸ் தான் வரும். தேர்ட் பேப்பரு ஏக் விஷய பர், அதாவது ஒரு நிபந்தத்துலேருந்து ஒரு எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங்கு. தேர்ட் ரோம் லெட்டரும் லெட்டர் ரைட்டிங் தான், ஆனால் வந்து பிரயோஜக் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். 4th வந்து 4th ஒன் வந்து சங்க்ஷிப்த் கரன் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்து வந்து अपने प्रांतीय भाषा ट्रांसलेशन, இதுவும் அனுவாத் கீஜியே, ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியே. ஒன்று தமிழில் எழுதலாம், இன்னொன்று ஹிந்தியில் எழுதணும். இது மொத்தம் வந்து டோட்டலாக 50 மார்க்ஸ் தான் இருக்குது. மீதி 50 மார்க்ஸ் வந்து உங்களோட லாங்குவேஜ், அதாவது நீங்கள் தமிழ் எடுத்தால் தமிழ், இல்லை ஈஸி லாங்குவேஜ் எடுத்தால் ஈஸி லாங்குவேஜ். நான் வந்து தமிழ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து தமிழ் பொழில், இது வந்து மாறலை, ஆல்ரெடி இருந்தது தான் இது இப்போ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறது தான் கொடுத்தாங்க. புக்கு சேஞ்ச் ஆகலை, இதே தான் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கடவுள் வாழ்த்து, திருக்குறள், புறநானூறு, கம்பராமாயணம், வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களில் ஒன்றும் உரைநடை ஒரு புக்கும் இருக்குது. செகண்ட் புக்கு தமிழ் பொழில் பாருங்கள். செகண்ட் புக்கு உத்தம நண்பர், இணையவை 40, புலமை பெண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புக்கும் இருக்குது. மொத்தம் 2 புக்கு இப்படி தான் இருக்குது புக்கு. இது புக்கு மாறலைன்னு சொன்னாங்க அவங்க, தமிழ் மட்டும் மாறலை, அவங்க கண்டிப்பாக சொன்னாங்க தமிழ் மாறலை அப்படின்னு. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா லெசன்ஸோட வீடியோஸும் நான் போடுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.